தினமும் 5 ஆரோக்கிய குறிப்புகள். முருங்கைக்கீரையை சுத்தம் செஞ்சு அதோட பருப்பு சேர்த்து கூட்டு மாதிரி ரெடி பண்ணி தினமும் ஒருவேளை பகல் பொழுதுல சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உடல் வலுப்பெறும், அதோட வதன அழகும் கூடும், ஊளச்சதை, தொப்பை, பெருவயிறு எல்லாமே சரியாகும். சுண்டக்காவை 1 கிலோ பறிச்சு தினமும் 15 நாள் நிழல்ல போட்டு உலர வச்சு கடைசியா ஒரு நாள் வெயில்லையும் காய வச்சு எடுத்து பொடிச்சு சளிச்சு வச்சுக்கோங்க. இது ஒரு பாக்ஸ்ல எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு 2 கிராம் வீதம் தினமும் தயிர்ல மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு வரணும். இப்படி ஒரு மண்டலம் இடைவிடாம சாப்பிட்டு வந்தீங்கன்னா மந்தம், அஜீரணம், பசியின்மை, ருசியின்மை, உடல் எடை கூடுறது, கொழுப்புச்சத்து அதிகமா உடம்புல தங்குறது, தொப்பை, பெருவயிறுன்னு எல்லா பிரச்சனைகளையுமே இது தடுக்கும். கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. எலும்புல ஏற்படக்கூடிய ஆர்த்ரைட்டிஸ் நோய்களை கட்டுப்படுத்தி அதனுடைய நோய் தொற்றை குறைக்கக்கூடிய ஆற்றல் மிளகுக்கு இருக்கு. அதனால ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனைகள் இருக்கிறவங்க தாராளமா மிளக சாப்பாட்டுல சேர்த்துக்கோங்க. மசக்கை வாந்தி தொந்தரவுகள் அதிகமா இருக்கக்கூடிய பெண்கள் என்ன பண்ணலாம்னா 1 டீஸ்பூன் சீரக பொடியோட சில சொட்டுக்கள் எலுமிச்சை சாறு கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நாக்குல தடவி சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த குமட்டல், வாந்தி எல்லாமே உடனே சரியாகும். நீங்க வெயிட் லாஸ் ப்ராசஸ்ல இருக்கீங்க, கிரீன் டீ, பிளாக் டீக்கு ஆல்டர்னேட்டா ஏதாவது தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமா நீங்க லெமன் கிராஸ் டீயை எடுத்துக்கலாம். இதுல கேலரிஸ் ரொம்ப கம்மி அப்படிங்கறதால உடல் எடை குறைக்கிறதுக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். அது மட்டும் இல்லாம தூக்கமின்மை பிரச்சனைக்கும் நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும். இந்த வீடியோல நல்ல தரமான லெமன் கிராஸ் டீயை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். இந்த வீடியோவை நீங்க இன்ஸ்டால பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க. டைரக்டா அந்த ப்ராடக்டோட லிங்கை நான் உங்களுக்கு டிஎம் பண்றேன்.